எல்லாருக்கும் வணக்கம். நான் நாமகிரி சவுந்தரராஜன். எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் பற்றி ரொம்ப எல்லா விஷயமும் ஷேர் பண்ணணும், எங்கள் பேரண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயம் எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. என் வீட்டு ஜன்னல் அப்படின்ட்டு இந்த சேனலுக்கு பேர் வச்சுருக்கேன். இது மூலமாக கொஞ்சம் பாருங்கள். அம்மாங்கிறது குழந்தைங்களுக்கு முதல் வார்த்தை. எல்லோருக்கும் தெரியும், எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா வசதி தான், எனக்கும் தான். அப்படி அவங்கள பற்றி சத்தமாக இந்த பிரபஞ்சத்தில் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நிறைய மீடியாஸ் இருக்குது. இப்போ உலகத்தையே இணைக்கிற வலைத்தளம்னு நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. காமன் லாங்குவேஜில் எனக்கு இங்கிலீஷ்னு சொன்னால் எல்லோருக்கும் ரீச் ஆகும் தான். ஆனால் என்னோட அனுபவங்களை எனக்கு தமிழில் சொன்னால் தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். என் மனசு பூராவும் இருக்கிற உணர்ச்சிகளை, அனுபவங்களை, நிகழ்ச்சிகளை சொல்கிறதுக்கு எனக்கு தமிழ் தான் சிறப்பாக இருக்கும். நிறைய சேனல்ஸில் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அவங்க அம்மாவை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவங்க மாதிரி அப்போ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க மாதிரி நான் ஒன்றும் பெரிய செலிப்ரிட்டி இல்லை. ஆமாம். அப்புறம் புக்கில் எழுதலான்னா பெரிய கதாசிரியும் அல்ல நான். இப்போது புக்ஸு கூட நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. மொபைல் தான் ஒவ்வொரு மூலையிலையும், மூளை முடுக்கில் இருக்கிறவங்களையும் இணைக்குது. எல்லோரும் அதை தான் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த இதில் ஆரம்பித்தேன் நான். காலையில் எழுந்த உடனே முதல்ல எங்கள் அம்மா அப்பாவையும் அவங்கள எனக்கு இந்த பிறவியில் கடவுளாக வரமாக தந்த அந்த கடவுளுக்கும் நான் நன்றி சொல்வேன். அம்மா, அவங்க பேர் சரோஜா. 8 பேர் அவங்க சகோதரிகள். ஒரு சாதாரண கணக்கு பிள்ளை குடும்பத்தில் முதல் குழந்தை எங்கள் அம்மா. நல்ல அழகு. அஃப்கோர்ஸ் எல்லா அம்மாவும் அவங்கவுங்களுக்கு அழகு தான். நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வளர்த்தாங்க. அந்த காலத்துலேயே கிராமத்தில் பெண் குழந்தைகள்லாம் பெரியவங்க ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எங்கள் அம்மாவை நிறுத்திட்டாங்க. ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ்லாம் உங்கள் பொண்ணு நல்லா படிப்பா, ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு, ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பாட்டி அவங்கள அனுப்புறதுக்கு அனுமதி கொடுக்கல. நல்ல வேலை, அப்போவே கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. 19 வயசில் தான் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு அவங்களே பட்சணெல்லாம் செஞ்சு, மற்ற ஏற்பாடுகள்லாம் செஞ்சு, வெசல்ஸு, ப்ரொவிஷன்ஸு அதெல்லாமே தானே எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வரவழைச்சி, ஆக்சுவலி அவங்க மனையில் உட்காரும்போது அவங்களே ஜடை பின்னிட்டு கூட உட்காந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க தம்பிகளை எல்லாம் ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் பார்த்துப்பாங்க, கல்யாணத்துக்கு பின்னாலேயும் பார்த்துட்டாங்க. எங்கள் அப்பாவை பற்றி அம்மாவோட இணைத்து சொல்லியே தான் ஆகணும். அவங்க இல்லாமல் இவங்க இல்லை, இவங்க இல்லாமல் அவங்க இல்லை. நல்ல பண்பு, நேர்மை, பொய் பேசாமை, தாழ்மை, பிறர் மனம் நோகாமை, செய்நன்றி மறவாமை, உதவும் தன்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ராமனாக நாம் வாழ முடியாது, ராமனைப் போலவாவது வாழணும். மனதாலையும் பிற பெண்களை வர்ணிக்கவோ நினைக்கவோ இல்லாமல் வாழ்ந்த மனிதரை கைப்பிடிக்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருந்தது. இந்த இருவரின் வாழ்க்கையில் முதல் குழந்தையாக பிறந்தது என் பாக்கியம். பிறகு 5 குழந்தைகள், மொத்தம் 6 பேர் என்னோட சேர்த்து. எங்கள் அப்பா பெருமையாக எனக்கு 1/2 டசன் குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. இங்கே என் அப்பா குடும்பத்திலையும் 3 அத்தைகள், 2 சித்தப்பாக்கள், பாட்டி என பெரிய குடும்பம். என் அம்மா அப்பா எங்கள் 6 பேருக்கு முன்பே 3 அத்தைகள் கல்யாணம், அவங்களுக்கு 5-6 டெலிவரி, எல்லாம் பாட்டி சித்தப்பாக்கள் எல்லாரையும் ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கிட்டு முடிந்தவரை எங்களையும் நல்லபடியாக படிக்க வைத்தாங்க. என் அம்மா 8th படித்திருந்தாலும் அவங்க குடும்பம் நடத்துகிற முறை, வீட்டு செலவுகளை செம்மைப்படுத்தி வரும் வருமானத்தில் செலவுகளெல்லாம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் பேலன்ஸ் செய்து அடுத்தவருக்கு கூட தெரியாமல் சமாளிக்கும் திறமை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், பெரியவர்களுக்கு மரியாதை, விருந்தோம்பல், விட்டு கொடுத்தல், பகிர்ந்து உண்தல், திருப்தியாக இருத்தல், வேலைகளை செவ்வனே செய்தல், சலிப்பு இல்லாமை, ஒப்பிட்டு பார்க்காமை, கிடைத்ததில் மகிழ்ச்சி, இந்த குணங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்தது என்பதை விட வாழ்ந்து காட்டினார்கள் என்பதே
என்பதே சிறந்தது. அவங்க எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்று தான் சொல்வேன். நாங்கள் 6 பேரும் இன்று எங்களிடம் தனித்தனியாக கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்வோம். அம்மாவோட அணுகுமுறை, புரிய வைக்கும் திறன் எந்த லெவல் எஜுகேட்டட் பர்சனாலையும் முடியாது. எங்கள் அப்பா கூட 10th எக்ஸாம் எழுதும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனால் அவரால் படிக்க முடியலை. ஆனால் அவர் மாதிரி அக்கௌண்ட்ஸ் யாராலும் பண்ண முடியாது. எந்த அக்கௌண்ட்ஸ் ஆனாலும் கரெக்டாக டேலி ஆகும். அவர் ஆடிட்டரிடம் அவரோட அக்கௌண்ட்ஸ் கொண்டு போய் இயர்லி அக்கௌண்ட்ஸ் காட்டினா, யார் நரசிம்மனோட அக்கௌண்ட்டா, நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணி கொடுத்துருவார். அவ்வளோ ஒரு திறமைசாலி. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் நிறைய படிக்கலையேங்கிறது ரொம்ப குறை. அவர் சொல்லுவார், எல்லோருக்கும் அடுத்த பிறவி வேண்டான்னு நினைப்பாங்க, ஆனால் எனக்கு அடுத்த பிறவி வேணும். நான் அடுத்த பிறவியில் நன்றாக படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எல்லோருக்கும் நிறைவாக கொடுக்கணும், அந்த மனசு எனக்கு வேணும். சங்கீதம் கற்றுக்கணும், சங்கீதம் கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் சொல்வார். அவர் மறைந்து 20 வருடங்கள் ஆகின்றன. நான் இன்றைக்கு நினைத்து கொள்வேன், நல்ல இடத்திலே அப்பா பிறந்து அவர் ஆசையெல்லாம் நிறைவேறி இருக்கணும்னு. என்னடா அம்மான்னு ஆரம்பித்து அப்பான்னு வந்துட்டாளேன்னு. ஆமாம், அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான், பிரித்து பேசவே முடியாது. எப்படி கடவுள் இந்த மாதிரி 2 பேரையும் சேர்த்து வைத்தாரோ தெரியாது. எங்கள் அம்மா வீட்டு செலவு கணக்கில் எழுதுவாங்க, 5 பைசா கருவேப்பிலை வாங்கினாலும் அதுவே இங்கே இருப்பிலையும் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்டாலி ஆகும். 1 பைசா நிறையவோ குறையவோ இருக்காது. ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் எங்கள் அப்பா புலினா, வீட்டு அக்கௌண்ட்டில் எங்கள் அம்மா புலி. நம்ம கணக்கில் நம்ம சரியாக வரலன்னா மிஸ்லேனியஸ்னு போட்டு அதை முடிச்சிடுவோம். அது இல்லை, கரெக்டாக பண்ணுவாங்க 2 பேரும். அப்புறம் மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு லிஸ்ட்டு போட்டு வாங்கினாங்கன்னா ஒரு சாமான் கூட கடைசியில் இல்லைன்னோ ஒன்று ஜாஸ்தியோ அப்படி இருந்ததே இல்லை. என்றைக்குமே இருந்ததில்லை. யார் வீட்லேயும் இது வேணும்னு எங்கள் அம்மா போய் கேட்டதே இல்லை. பருப்பு எண்ணெய் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி சமைப்பாங்க. அதனால் கஞ்சத்தனம் இல்லை. வீட்டில் வள்ளலார் உள்ள மாதிரி தான் எங்கள் வீட்டில் செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்க்குங்கிற மாதிரி அந்த குரல் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வேலைகளை நாங்கள்லாம் வீட்டு வேலைகள்லாம் பகிர்ந்து செய்வோம். 6 மணிக்கு எல்லோரும் எழுந்துடணும். மதியம் தூங்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு நாள் நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது. நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஏதாவது சினிமா இருந்தால் அனுமதி. அதற்காக அடம் பிடித்ததே இல்லை. 6 குழந்தைகளுக்கும் ஒன்றாக பேட்டா கடையில் போய் எங்கள் அப்பா செப்பல் வாங்கி கொடுப்பார்கள். தீபாவளிக்கு ஏதாவது ஒரு வருடப்பிறப்புக்கு புது ட்ரெஸ் வாங்கும்போது ஒரு நாள் கூட எங்களுக்குள் தேர்ந்தெடுப்பதில் சண்டை, உயர்வு தாழ்வு அந்த மாதிரி எதுவுமே இருந்தது கிடையாது. இது சொல்லி கொடுத்ததல்ல, நாங்களாக அம்மா அப்பாவை பார்த்து கற்றுக்கொண்டது. அப்பா ஒருத்தரோட கம்மி சம்பளத்தில் எங்களை ரிச்சாகத்தான் எங்கள் அம்மா வளர்த்தார்கள். அவர்கள் குணத்துக்கு ஓரிரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அன்பும் கண்டிப்பும் 2மே இருக்கும். ஒரு தடவை நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் குடியிருந்தாங்க. அவங்க நிறைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸ் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போய் உட்காந்து ஏதோ எழுதுறது படிக்கிறது அந்த மாதிரி செய்வேன். ஒரு நாள் எங்கள் அம்மா வெளியே சென்றிருந்தார்கள். நான் வழக்கமாக அவங்க வீட்டுக்கு சென்று டியூஷனில் உட்காந்து படிச்சுட்டு வந்துட்டேன். என் அம்மா வெளியிலேருந்து வரும்போதே அந்த சாரோட ஒய்ஃபு, அம்மா உங்கள் குழந்தைய நீங்கள் இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் நீங்கள் மறைச்சி வைக்கக்கூடாது, நீங்கள் இப்படி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு நான் அந்த மாதிரி வளர்க்கலையேம்மா, அந்த மாதிரி இல்லையேம்மா என்று வாசல்லையே உட்கார்ந்து விட்டார்கள். அந்த வாத்தியார் வெளியில் சென்றிருந்தார். அவர் வரும் வரை என் அம்மா வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை சந்தித்து பேசுறதுக்கு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஒரு ஃபவுண்டன் பேனா காணவில்லை அவங்க வீட்டுது. அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டதாகவும் அதை எங்கள் அம்மா மறைச்சி வச்சுட்டதாகவும் பழி. அந்த வாத்தியார் வந்தார். எங்கள் அம்மா அவரிடம், உங்கள் ஒய்ஃப் அபாண்டமாக என் பெண் மீது பழி சொல்கிறார்கள் சார், என் குழந்தை எந்த தவறும் செய்யலை சார், நான் அந்த மாதிரி என் பொண்ணை வளர்க்கலை சார் என்று சொன்னார்கள். உடனே அந்த வாத்தியார் சொன்னார், வருத்தப்படாதீர்கள் அம்மா, அந்த பேனா நான் தான் எடுத்துக்கொண்டு சென்றேன், எங்களை மன்னிக்கவும் என்று சொல்லி அவர் மனைவியும் என் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். யார் பொருளுக்கும் ஆசைப்படுற குணம் எங்களில் யாருக்குமே கிடையாது. இதுவரைக்கும்
இந்த இன்சிடெண்ட் எனக்கு மறக்கவே இல்லை. இன்னொரு முறை நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என் சித்தி எங்கள் வீட்டுக்கு டெலிவரிக்காக வந்திருந்தாங்க. நான் தான் முன்பே சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபேமிலியும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. என் அம்மா அப்பா 2 குடும்பங்களையும் பார்த்து கொள்வார்கள். என் சித்தி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஆசையாக எடுத்து போட்டு விட்டார்கள். நானும் 2-3 நாள் போட்டிருந்தேன். ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் சினிமாவுக்கு போனோம். அப்போ எப்போ தொலைஞ்சு போயிடுது அது. ஆனால் எனக்கு பயம், எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்களோ சொல்லி பயந்து அதை இன்னொரு கொலுசை கழட்டி பெட்டியில் போட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா 2 நாளாக கொலுசு காணவே இல்லையே, நான் எங்கம்மா கொலுசு கேட்டாங்க. பெட்டியில் எடுத்து வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ளே குறுன்னு தப்பு பண்ணுறமே, பொய் சொல்கிறமேன்னு இருந்தது. அப்புறம் சரி எடுத்து கொடு சித்திக்கு என்று சொன்னாங்க. அப்போது நான் தேடுற மாதிரி தேடினேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா சொன்னாங்க, என் வயிற்றில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்துட்டாளே, இப்படி பொய் சொல்கிற பொண்ணு பிறந்துட்டாளேன்னு அவங்களுக்கு அழுகையே வந்து. அப்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் சாரிம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு என்றைக்குமே நடந்ததில்லை. எந்த விஷயமுமே அம்மாக்கிட்டே நாங்கள் மறைச்சதே இல்லை. அது இன்றைக்கும் எனக்கு அதுவும் மறக்கவே இல்லை. அப்புறம் என் கணவரிடம் கூட அப்படி எங்கள் அம்மா அந்த மாதிரி கற்றுக் கொடுத்ததுனால என் கணவரிடம் கூட ஒரு விஷயம் கூட நான் மறைச்சதே இல்லை. நான் தான் மூத்த பெண். எனக்கு அப்புறம் 2 தம்பிகள். அப்பாவுக்கு என் தம்பியை என்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பொருளாதாரம் இடம் கொடுக்கல. ஆனாலும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். என்னிடம் என்ன ரெக்வெஸ்ட் செய்தார், அம்மா நீயும் காலேஜில் படிக்கணும்னா 2 பேருக்கும் ஃபீஸ் கட்டுறது கஷ்டமா, அதனால் நீ ஏதாவது ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அந்த மாதிரி படிமா, தம்பி என்ஜினியரிங் ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். சரிப்பா பரவாயில்லை, அவன் படிக்கட்டும் என்று சொல்லி நான் டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கிட்டேன். 7 ரூபாய் 15 ரூபாய் தான் அப்போ ஃபீஸ். இந்த விஷயமெல்லாம் கூட யாருக்குமே தெரியாது. அவன் செகண்ட் இயர் படிக்கும்போதே எனக்கு கல்யாண செலவு வேறு. எப்படி சமாளித்தார்களோ, இடையில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி அவங்கள பற்றியும் சொல்லணும். அவங்க ஒரு பொறுமையான மனுஷி. எங்கள் அம்மாவும் பாட்டியும் மாமியார் மருமகள்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அம்மா பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அம்மா நல்ல சப்போர்ட். அம்மாவும் பாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல அன்பு 2 பேருக்கும். எங்களை வளர்ப்பதிலையும் உறுதுணை. எங்கள் எல்லோரையும் ஓரளவு படிக்க வைத்து 4 பெண்களுக்கும் 2 பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணி எல்லா பெண்களுக்கும் 2 டெலிவரி பார்த்து நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள். நல்ல சுகத்தை அனுபவிக்கும் முன்னே அப்பா இறைவனடி சேர்ந்தார். அப்பா கடைசி மூச்சில் சொன்ன வார்த்தை ராமா. அவர் போன பின் அம்மாவின் உலகமே இருண்டுவிட்டது. அவ்வளவு ஆக்டிவாக இருந்தவர்கள் உடல்நலம் சிறிது சிறிதாக குறைந்து நாம் இனிமேல் ஒன்றும் இல்லை என்று டிப்ரெஸ் ஆகிவிட்டார்கள். அவர்களையும் இழந்து 8 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த பிறவி அன்றும் இன்னும் எத்தனை பிறவிகள், இந்த பிறவி அன்று எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். என் தாய் தந்தையரின் பாத கமலங்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். நாங்கள் 6 பேருமே குழந்தை பருவத்திலிருந்து நாங்களே விளையாடி கொள்வோம், நாங்களே படித்து கொள்வோம். குழந்தைகள் தானே, ஏதாவது தப்பு செய்தால் போய் சொன்னால் எங்களுக்கு அம்மா கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாலே நாங்கள் அது உணர்ந்து எழுதி காட்டி திருந்தி விடுவோம். ஒவ்வொருவரும் ஒரு முறை திருந்தினால் அடுத்து என்றைக்குமே அந்த தப்பை செய்யவே மாட்டோம். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஒன்றாக வரிசையாக படித்துக்கொள்வோம். சர்க்கஸ், சினிமா, கோவில்னு நிறைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் எதிர்த்து ஒரு நாளும் பேசியதே இல்லை, மறுப்பு சொன்னதும் இல்லை. அதற்காக அவர்கள் அதிகாரம் செய்து வளர்க்கவில்லை, அன்பான கண்டிப்புடன் தான் வளர்த்தார்கள். எந்த வேலை செய்தாலும் அம்மா அதை திருத்தமாக செய்வார்கள். எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றே செய்யவும் வேண்டும், அதை நன்றே செய்யவும் வேண்டும். நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா. எனக்கு இப்போ கூட 65 வயதாகிறது. அந்த மாதிரி தான் நான் இன்றும் நடந்து கொள்கிறேன். அப்பொழுதெல்லாம் தபால் வரும் அல்லவா, என்னப்பா யார்கிட்டே இருந்து தபால் வந்தாலும் உடனே பதில் எழுதி அதை உடனே போய் போஸ்ட் செய்துவிட்டு தான் திரும்புவார்கள். தினமும் அவர் கடவுளிடம் தனக்காக வேண்டிக் கொள்ளவே மாட்டார்கள். தான் வேலை செய்யும் நிறுவனமும் அவருடைய முதலாளியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் முதலில் பிரார்த்திப்பார்கள். 75 வயது வரை நல்ல ஆக்டிவாக இருந்த என் அப்பா மறைந்தார்.
என் அம்மா பாத்திரம் தேய்த்தாலும், துணி துவைத்தாலும், சமையல் செய்தாலும், வீடு ஒழுங்குபடுத்தினாலும், சுவாமியரை சுத்தம் செய்தாலும் அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவ்வளவு திருத்தமாக இருக்கும். அவருடைய நடை, நேர்த்தியான உடை, நல்ல தலைவாரி, குங்குமம் வைத்து பூச்சூடி மங்களகரமாக இருப்பார்கள். எந்த ஜாதி பேதமும் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவுவார்கள். டெலிவரி கூட எந்த சூழ்நிலையிலும் வித்தியாசம் இல்லாமல் பார்த்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு குளிக்க வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்து குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்ப்பார்கள். தனக்கென்று எதுவும் ஆசைப்பட்டதே இல்லை. கடைசியாக என் மருமகளுக்கு அன்று பிரசவ வலி. டாக்டர் ஊரில் இல்லை. நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். என்னிடம், நீ ஏனும்மா கவலைப்படுகிறாய், நான் இருக்கிறேன் என்று தைரியம் சொன்னவர் என் பேத்தி பிறந்து 9ஆம் நாள் திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார். இந்த பிறவியில் எனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். எவ்வளவு சொன்னாலும் போதாது. இவையெல்லாம் என் மனதில் புதைத்து வைத்து கொள்ள வேண்டாம் என்றுதான் என்று சொல்லி தீர்த்து விட்டேன். என் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றும். இந்த பதிவு அவர்களுக்கு சமர்ப்பணம்.